அன்புடையீர், இந்து மத வாழ்வியல் அறநெறிகளாக வழிகாட்டுகிற இதிகாசங்கள் 2. முதலாவதாக இராமாயணம், இரண்டாவதாக மகாபாரதம். நல்வழியில் வாழ பெரு விருப்பம் கொண்டோருக்கு இந்த இதிகாசங்கள் 2ம் இரு கண்களைப் போன்றவை. ஆயிரம் ஆண்டுகளாக போதிக்கப்படுகிற நீதி போதனைகளும் அற்புதங்களிலும் பேரற்புதமாக விளங்கி வருவது மகாபாரதம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மம் வென்றே தீரும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் அழிவுதான். சூதுவாது புரிபவன் கெட்டழிவான், நல்ல ஒழுக்கமுடையரின் நாடை போற்றும். இதுபோன்ற ஒப்பற்ற கருத்துக்களை உணர்த்துகின்ற விதமாக உயிரோட்டமாக அமைந்துள்ளதுதான் மகாபாரதம். நல்லறிவும் அடக்கமும் பொறுமையும் ஆத்ம சக்தியும் எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த நீண்ட ஆயுளை பெறுகிற வழிமுறைகளை கற்று தருகிற கருத்துக்கள் பொதிந்துள்ளதுதான் மகாபாரதம். ஹஸ்தினாபுரம் அரண்மனை, திருதராஷ்டிரான் மகன்கள் துரியோதனன், துச்சாதனன் உட்பட 100 பேர். அவர்களுக்கு துணையாக சதி ஆலோசகர், அவருடைய தாய் மாமன் சகுனி. மகாபாரத இதிகாச காப்பியத்தினுடைய வில்லன்களே இவர்கள்தான். திருதராஷ்டிரனுடைய அண்ணன் பாண்டு, அவருக்கு தருமன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என 5 மக்கள். இந்த 5 மணமுடித்து வாழுகிற தர்மபத்தினி திரௌபதி. எல்லோரின் ஒற்றுமையில்தான் வாழ்வில் உயர்வு என கருதுகிற இந்த 5 அழிக்க வேண்டும் என்பதிலேயே லட்சியமாக கொண்ட துரியோதனன் தன் மாமன் சகுனியுடைய சதி ஆலோசனையில் சூதாட்டம் நடத்துகிறான். பாண்டவர்கள் தோற்கிறார்கள், அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கின்றார்கள். வானளாவிய செல்வமும் பாழாகும், பண்பும் கெடும். வாரிசாக வர வேண்டிய மாளிகை உரிமையையும் துறந்து உடலோடு ஒட்டி நிற்கின்ற அரைகுறை ஆடையுடன் கட்டிய மனைவி திரௌபதியை அழைத்து கொண்டு கானகம் ஏகினார்கள். 14 ஆண்டுகள் வனவாசம். சூதாட்டத்தில் சூழ்ச்சிக்காரன் வலையிலே சிக்கினார்கள். துன்பச் சுழலிலே அகப்பட்டார்கள். மரங்களும் மலைகளும் மட்டுமல்ல, உயிரையே கொல்லுகின்ற விலங்கினங்களும் அதனை வேட்டையாடுகின்ற வேடர் கூட்டங்களுமே நிறைந்ததுதான் அந்த பெருங்காடு. எல்லாவற்றிற்கும் மேலாக ரிஷிகளும் தவ முனிவர்களும் சந்நியாச வாழ்க்கை வாழ்வோரும் நிறைந்த புண்ணிய ஸ்தலங்களும் அங்கு ஏராளம் உண்டு. மலை உச்சியிலே பிறப்பெடுத்து தைல மரங்களும் மருத்துவ செடிகளும் தழுவி வருகின்ற நதிகள், புண்ணிய தீர்த்தங்களாக சமவெளியில் பயணிப்பதும், தீராத நோய்க்கு ஆளாகி தீவனை போக்கிட இறை அருள் தேவாமிர்தமாக உட்கொண்டு புண்ணியம் பெறுகிற நிகழ்வுகளும் நடப்பதுண்டு. இத்தகைய வனாந்திரமும் வேடர் கூட்டங்களும் நிறைந்த இடம். பாண்டவர் 5 திரௌபதியும் வாழ்ந்திட அடைக்கலம் வழங்கினார்கள் அவர்கள். ஒரு நாள் ஸ்ரீ லட்சுமி கடாட்சம் பெற்ற திரௌபதி வில்லின் மைந்தன் அர்ஜுனனோடு கானகத்தை வலம் வருகிறாள். கான மயில்கள் சிறகுகளை விரித்து ஆடிட, குயில்களெல்லாம் மெல்லிசையில் குரல் கொடுத்து கூவிட, பல்வேறு பட்சிகளுடைய இனிய குரல் ஓசைகளை கேட்டு கேட்டு மகிழ்ந்தவாறே ஒரு மரத்தின் நிழலில் நிற்கிறார்கள். ஆஹா, என்ன குளிர்ச்சி! பனித்துளிகள் மெல்லிய துகள்களாக மேனியிலே பட்டு சிலிர்க்க திரௌபதி மேலே பார்க்கிறாள். அது ஒரு மிகப்பெரிய நெல்லி மரம், இயற்கைக்கு சம்பந்தமில்லாத உயரம். அதன் உச்சியிலே ஒரே ஒரு நெல்லிக்கனி தங்க நிறத்திலே தகித்து கொண்டிருந்தது. கண்ணிலே பட்டவுடனேயே மனதிற்குள் மின்னல் போன்று ஒரு ஆசை. கானகத்திற்குள் ஒரு ஒற்றை நெல்லி மரம் வானுயர வளர்ந்திருக்கும். அந்த மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி. சுவைத்து பார்க்க யாருக்குத்தான் ஆசை வராது? அர்ஜுனா, அதோ பார், பொன்னிறத்திலே ஒரு நெல்லிக்கனி. எங்கும் கண்டிராத வகையில் இந்த மரத்தில் ஒரே ஒரு கனியாக கனிந்து நிற்கிறது. அதனை சுவைத்து பார்க்க என் மனம் ஆசைப்படுகிறது. கிடைக்கச் செய்வாயாக என்று கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே விஜயனுடைய அம்பு மேலே பறந்தது. பழம் திரௌபதியுடைய கையிலே வந்து விழுந்தது. திடீரென்று நிகழ்ந்துவிட்டு இந்த சம்பவத்தை பார்த்தார்கள் பலரும். நெல்லிக்கனி பறித்த அர்ஜுனனை பார்த்து சிஷ்ய முனிவர்கள் அதிர்ச்சியுற்றார்கள். பலரும் பக்கத்தில் ஓடி வந்து, ஐயா, பெரும் தவற்றை செய்துவிட்டீர்களே என்று வருத்தப்பட்டார்கள். இந்த அதிசய மரத்தை வளர்த்து ஒற்றை கனியை உருவாக்கியவர் அமித்திரன் என்கின்ற மகா முனிவர். இந்த கனியை உட்கொண்டு வேறு எந்த உணவுமே இல்லாமல் பல ஆண்டுகள் சிவபெருமானை வழிபட்டு தவம் இருக்க அவரை நேரில் தரிசித்து சிவலோகம் செல்லவும் அவர் ஒரு மனதுக்குள் எண்ணியிருந்தார். அந்த கனி நீங்கள் பறித்து விட்டீர்களே,
ஆற்றங்கரையிலே குளிக்கச் சென்றிருக்கிறார். திரும்பி வந்தால் அவர் கோபத்தில் என்ன செய்வாரோ தெரியாது என்றார்கள். அர்ஜுனனுக்கு அச்சம் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை நடுக்கம் கண்டது. இருவரும் கனியை எடுத்துச் சென்று அண்ணன் தருமனிடம் முன்வைத்து நடந்ததை கூறினார்கள். தருமனுக்கு கவலை, துன்பத்திற்கு மேல் துன்பம் நம்மை தேடி வருகிறதே என்று அவன் பெருமூச்சு விட்டான். என்ன செய்வதென்று அனைவரும் ஆழ்ந்த சிந்தனையிலே மூழ்கினார்கள். முனிவரிடம் கனியை கொடுத்து மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்றான் பீமன். வேண்டாம், நான் தான் இந்த தவற்றிற்கு காரணம். முனிவர் என்ன சாபம் கொடுத்தாலும் நானே அனுபவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றான் அர்ஜுனன். அமித்திர முனிவரனுடைய திருவடிகளிலே நெல்லிக்கனியை சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்போம். சினம் கொண்டு என்ன தண்டனை வழங்கினாலும் நாம் ஐவரும் ஒன்றாக ஏற்போம் என்றான் சகாதேவனும் நகுலனும். இந்த பெருந்துன்பத்திற்கு நான் தானே காரணம். பெண்ணின் பேச்சுக்கள் பேதமையானது என்பது உண்மையாகிவிட்டதே என்று அழுதாள் திரௌபதி. இந்த நிலையில் கண்ணபுரானை அழைப்பதே நல்லது என்றாள். அவள் பேச்சை கேட்டு அனைவரும் பக்தியோடு கண்ணபுரானை வணங்கினார்கள். பாண்டவனுடைய துயரத்தை மனக்கண்ணால் தெளிந்த அந்த மாயோன் அங்கே தோன்றினான். ஆறுதலும் கூறினான். முனிவனுடைய கோபத்திலே இருந்து தப்பிக்கவும் வழி கூறினான். நடந்த தவற்றிற்கு பிராய்ச்சித்தமாக 6 பேரும் உங்கள் உள்ளத்தில் கொண்டுள்ள எண்ணங்களை ஒழிக்காமல் நெஞ்சில் நினைப்பதை எள்ளளவு மாறாமல் உறக்க கூறுவீர்களேயானால் இந்த நெல்லிக்கனி முன்பு இருந்த இடத்திலேயே போய் ஒட்டிக்கொள்ளும். எண்ணங்களை உறக்க உரையுங்கள் என்றார் கண்ணபுரான். அச்சமற்ற உள்மனமும் அன்பான அணுகுமுறையும் உள்ளமெங்கும் நிறைந்திருக்க வேண்டும். மானத்தை உயிராக மதித்து மாண்புடன் வாழுகிற வாழ்க்கையே உயர்வானது. திருமாலினுடைய அனுக்கிரகம் என்றும் என்றும் எங்களுக்கு உடன் இருக்க வேண்டும். நல்லோரை வருத்திட நாளும் குற்றங்கள் புரிகின்ற மதுபானம் அருந்தி பண்பின்றி வாழ்கின்ற செல்வமே குறியின்றி குற்றங்கள் செய்கின்ற அந்த அசுரர்குலம் அழிய வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணமாகும் என்றார் தருமன். நெல்லிக்கனி சிறிது உயரம் சென்று நின்றது. என் உயிருக்கு முடிவே வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். மாற்றான் மனைவியை தாயென வணங்க வேண்டும். பிறன் பொருளை கொள்ளையிட நினைத்து பிறந்தாரை தடுத்து நிறுத்திடவும், ஏதிலார் துன்பங்களை தனதென கருதி காத்திடவும், நல்லவை நாடி இன்சொல் பகர்ந்து அல்லவை அகன்றும் அறம் பெருக்கி வாழுகிற வாழ்வே உயர்வானது. இதுதான் என்னுடைய எண்ணம் என்றான் பீமன். உலகம் உள்ளளவும் ஏழை எளியோருக்கு உதவவும், வறுமையில் வாடுகிற சந்நியாசிகளுக்கு ஆதரவுகளை தரவும், பறந்து விரிந்த எண்ணங்கள் பசுமையாக மனதில் என்றும் என்றும் பதிந்திருக்க வேண்டும். தாழ்ந்து பணிந்து உயிரை விட தன்மானமே பெரிது என்று காக்கின்ற பெருமைமிகு வாழ்வே வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் என்றான் அர்ஜுனன். உயர்குலத்தே உதித்து பெருமைகள் பல பெற்றவர் என்றாலும் கூட, பேரள கொண்ட பெரும் தவப்புதல்வனே என்றாலும் கூட, அறநெறி ஞானம் தந்து பற்பல அறிவினை வழங்கி பெருமையை அளிக்கின்ற கல்வி இல்லை என்று சொன்னால், முருங்கைப்பூ போன்று மனமில்லாத மலராகவே தான் அவற்றை மதிப்பேன் என்பதுதான் என் எண்ணம் என்றான் நகுலன். உண்மையே தாய், அளவற்ற அறிவே தந்தை, சாந்தமே துணைவி, பொறுமையே மைந்தன், தர்மமே உடன்பிறப்புகள், இரக்கமே நண்பன். இந்த அறுவர் மட்டுமே எனது உடலாகவும் உயிராகவும் கருதுகிறேன் என்றான் சகாதேவன். படிப்படியாக நெல்லிக்கனி மேல் நோக்கி சென்று கிளையின் மிக அருகாமையில் நின்றது. இப்பொழுது தேவி திரௌபதியினுடைய முறைமை, கைகளை கூப்பி வணங்கியவரை 5 புலன்களாலும் நான் இன்பம் பெறுவதைப் போல 5 கணவன்மார்களுக்கும் ஏற்றதாழ்வின்றி தர்ம பத்தினியாக பணிபுரிந்து வாழ்வதே நியாயம் என்று என் உள்ளம் எண்ணுகிறது என்றாள். நெல்லிக்கனி நகரவில்லை. எல்லோரும் வியப்போடு திரௌபதியையும் கண்ணனையும் மாறி மாறி பார்த்தார்கள். யார் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் அறிந்தவன் தானே அந்த மாய கண்ணன். அமித்திர முனிவர் வருகின்ற நேரம் வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அதனையும் அறிந்தே இருந்தார்கள். புன்னகையோடு திரௌபதியை பார்த்த கிருஷ்ணன், திரௌபதி, நீ உன் மனதில் உள்ளதை பாதிதானே சொல்லியிருக்கிறாய், மீதியும் சொல்லிவிடு என்றான். 5 தர்ம பத்தினியாக வாழ்வதே நியாயம் என்று எண்ணினாலும் கூட என் உள்ளம் 6வதாக வேறொரு கணவன் வேண்டும் என்று விரும்புகிறது.
பெண்கள் தம் விருப்பத்திற்கேற்ற குணாளன் கொண்ட கணவனை அடைவதால் மட்டுமே அவருடைய பிறப்பின் முழு பலன்களையும் அடைவார்கள். இதுதான் என்னுடைய எண்ணம் என்றாள். திரௌபதி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி அடுத்த நொடியே அந்த நெல்லிக்கனி முன்பு இருந்த இடத்திலே போய் ஒட்டி கொண்டது. அமித்திர முனியுடைய சாபம் பற்றிய கவலை மறைந்தது. ஆனால் திரௌபதி விரும்பும் அந்த 6வது மனிதர் யார்? அனைவருக்கும் ஒரு குழப்பம். ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். தருமன் கண்ணனை பார்த்து பார்வையாலேயே பதில் கேட்டான். நம்மை விட தர்ம சிந்தனையும் தின்தோள் வலிமையும் பரந்த ராஜ்யத்தின் பேரரசனாக யார் இருக்கிறார்கள் என்று பாண்டவர்கள் 5 மனக்குழப்பத்திற்காளானார்கள். புரிந்து கொண்ட கிருஷ்ணன் பேசினான். திரௌபதி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிடு என்றான். திரௌபதியினுடைய கண்களில் கண்ணீர் துளிகள் அருவி போல கொட்டியது. அவளுடைய மனதிற்குள் கடந்த கால நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவிலே வந்தன. கண்ணீர் வழிந்திட, தேம்பி அழுதிட வார்த்தைகள் வர மறுத்தன. சூதாடி விலைப்பட்ட தாதி நீ! இனி உன்னை பெண்டாள்பவன் எனது அண்ணன் துரியோதனனை என்று இகழ்ந்து பேசி எனது கூந்தலை பிடித்து இழுத்து வந்து கேடுற்ற மன்னர்களுடைய அரங்கட்ட சபைநிலை நிறுத்தினானே அந்த துச்சாதனன். பெருந்தவறு என்று தடுத்து நிறுத்துகின்ற வல்லமை உள்ளோன் அங்கு யாருமே இல்லையே. ஆடவருக்கு இணையாக மாதருக்கு உரிமை இல்லை. ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம், வேற்றவருக்கும் தானம் எனவும் தந்திடலாம். இதுதான் சாஸ்திர தர்மம் என்றாரே முதுபெரும் பேரறிஞன் பீஷ்மாச்சாரியார். யார் வகுத்தளித்தது இந்த அநீதி? பெண்ணின் பிறப்பும் வாழ்வும் விற்பதற்கும் வாங்குவதற்குமான முற்றும் விலங்குமுறை வாழ்க்கை வாழவா? இது சாத்திரமல்ல. சதி என்று மறுப்பு உரைக்கவல்ல நியாயவான் அங்கு யாரும் இல்லையே. மதிகட்ட துச்சாதனன் என் துகிலை உரிதலுற்றான். ஆடை கொலைவுற்று நின்றபோதும் ஐயகோ என்று அழுது துடித்த பொழுதும் மண்டபம் நிறைந்த நிலையற்ற மனிதர்களின் கண் முன்னாடி நான் பட்ட அவமானம் கொஞ்சமல்லவே. கற்பாறையும் கூட நடுங்குகின்ற விலங்குகளும் கண் புதைக்கின்ற அந்த அநீதியை தடுத்திட திறமில்லாத 5 மனையாளாய் அல்லவா நான் அமைந்து விட்டேன். நாடு துறந்து கொடிய மிருகங்களும் வன விலங்குகளும் வாழுகின்ற கனகத்தே, ஓலையிலே பரன்வீடு அமைத்து வாழவாயன் பெற்றோர்கள் கரம் பிடித்து கொடுத்தார்கள். அவளுடைய அழுகை நிற்கவே இல்லை. பேச்சு வாய் வழியாக வரவும் இல்லை. பேசு திரௌதி பேசு என்று கண்ணன் சற்றே உறக்கமாக கூறியதால் பேசினாள். ஒற்றை வாக்கியம்தான் பேசினாள். 5 தான் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திருந்துகின்ற வார்த்தைகளாக செவிப்பறையை வந்து விழுந்தன. 6வதாக குறிப்பிட்ட எந்த ஆடவரையும் நான் மனதிலே நினைக்கவில்லை. சூது வாது மயக்கம் தரும் மது கள்ளம் கபடம் இவை நெருங்காத ஒரு ஆண்மகன். ஆடவருக்கு இணையான மதிநுட்பம் கொண்டவள்தான். என்றும் மனதிலே பாசம் நெஞ்சிலே வீரம் விளைந்தவள்தான் தன் மனைவி என சமத்துவம் கொண்டாடுகின்ற அறிவுள்ள 6வதாக ஒரு கணவன் வாய்க்க பெற்றாலும் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்றாள். அப்பா, பாண்டவனுடைய சந்தேகமும் தீர்ந்தது. வந்த காரியம் நிறைவேற்றதினால் கண்ணன் தன் இருப்பிடமான துவாரகைக்கு திரும்பினான். அன்புடையீர், 1000 ஆண்டுகளுக்கு முன் வரையப்பட்டதுதான் மகாபாரதம் என்றாலும் பெண் சமத்துவம் மறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட கேடுகளை நயம்பட எடுத்துரைத்திருக்கிறது. அவை இன்றைக்கும் நம் வாழ்விற்கு கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய அறநெறியாக விளங்குகிறது என்பதுதான் இந்த சிறு கதைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.